ஓம் ஷாம் சனிச்சராய நமः. ஓம் ஷாம் சனிச்சராய நமः. ஓம் ஷாம் சனிச்சராய நமः. நான் சனி பகவான், கர்மத்தின் நீதிபதி, காலத்தின் கணக்கு பார்ப்பவன், நீதியின் வடிவம். 2026 மார்ச் 6 வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு நான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி அடைந்தேன். கேளுங்கள், 2026 சனி பெயர்ச்சி காலத்தில் உங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தனித்தனி காணொளிகளில் நான் நேரடியாக அறிவிப்பேன். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்த கர்ம கணக்கு உள்ளது. அதை தெளிவாக நான் விளக்கப் போகிறேன். இப்போது கும்பராசி பக்தர்களே, 2026 மார்ச் 6ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை காலை 8:24 மணிக்கு நான் மீனராசிக்கு பெயர்ச்சி அடைந்தேன். இந்த பெயர்ச்சியுடன் உங்களுக்கு 7.5 சனியின் இறுதி கட்டமான பாத சனி காலம் ஆரம்பமாகிறது. இந்த காலம் உங்களை நிதானமாக சிந்திக்கவும், பொறுமையுடன் செயல்படவும், வாழ்க்கையை சரியான பாதையில் அமைக்கவும் உதவும். இப்போது மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் முதியோர்கள் என்ன பலன் பெறுகிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கும்பராசி மாணவர்களே, நான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் கல்வியில் சில தடைகள் மற்றும் மறதி ஏற்படலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். அதிகாலை படிப்பு மற்றும் எழுதி பார்க்கும் பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன் தரும். பேச்சு போட்டிகள் மற்றும் விவாதங்களில் கலந்து கொள்ளும் போது வார்த்தைகளில் கவனம் தேவை. உயர்கல்விக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் அல்லது நிதி உதவிகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம். ஆனால் பொறுமை இருந்தால் வெற்றி உங்களுக்கே. பரிகாரம்: புதன்கிழமைகளில் சரஸ்வதி தேவிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். கும்பராசி இளைஞர்களே, வேலை தேடுபவர்களுக்கு சற்று அலைச்சலுக்கு பிறகு நல்ல வேலை கிடைக்கும். நான் இருக்கும் 2ஆம் இடம் தன ஸ்தானம் என்பதால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் பணத்தை சேமிப்பதில் சற்று சிரமம் இருக்கும். அலுவலகத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். உங்கள் பேச்சால் சில உறவுகளில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து போவது நல்லது. திருமண முயற்சிகளில் நிதானம் தேவை. பரிகாரம்: சனிக்கிழமைகளில் அனுமன் கோவிலில் 7 தீபம் ஏற்றி வழிபடுங்கள். கும்பராசி பெண்களே, இந்த காலத்தில் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கணவர் மற்றும் குழந்தைகளுடன் இணக்கமாக இருப்பது மன அமைதியை தரும். ஆபரணங்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கூடுதல் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கண் எரிச்சல், பற்கள் மற்றும் முகம் தொடர்பான சிறு உபாதைகள் வரலாம். எனவே முறையான உணவு பழக்கம் மிகவும் அவசியம். பரிகாரம்: வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள். கும்பராசி முதியோர்களே, இந்த காலத்தில் பார்வை மற்றும் பற்களில் கவனம் தேவை. முறையான மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. இரவு நேரங்களில் அமைதியான சூழலில் தியானம் செய்வது மன நிம்மதியை தரும். பிள்ளைகளோட சிறு மனஸ்தாபங்கள் வந்து மறையும். சில சுப காரியங்களுக்காக செலவுகள் செய்ய நேரிடும். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது இனிப்புகளை வழங்குங்கள். கும்பராசி பக்தர்களே, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஹனுமன் மற்றும் சிவபெருமான். பரிகார ஆலயம்: திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் அல்லது கும்பகோணம் திருநாகேஸ்வரம். அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் மற்றும் நீலம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8, 13, 17, 26. உங்களுக்கான பரிகார மந்திரம்: ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரோம் சஹ சனைச்சராய நமஹ. கும்ப ராசியினரே, பாத சனி காலம் என்பது உங்களை சோதித்து உங்கள் வாழ்க்கையை சரியான பாதையில் அமைக்கும் காலம். இந்த காலத்தில் நிதானமாக பேசுங்கள். பணத்தை சிக்கனமாக செலவு செய்யுங்கள். தர்மம் செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் ஊனமுற்றோருக்கு உணவு வழங்குவது உங்கள் கர்ம வினைகளின் தாக்கத்தை குறைக்கும். நான் சனி. நீங்கள் தர்மமாக நடந்தால்
உங்கள் வாழ்க்கையில் நன்மை தருவேன். ॐ शां शनिचराय नमः. ॐ शां शनिचराय नमः. ॐ शां शनिचराय नमः.